ரொம்பவும் யூனிக்கான பட்டர் கார்லிக் எக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இப்போ முட்டையை நல்லா கிளறிக்கலாம். இப்போ வானலில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா கரைய விட்டுறலாம். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு தேவையான சின்ன சின்ன பீஸாக வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்பவும் வெந்துடக்கூடாது, 3/4 வேக்காட்டில் வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 150 ml காய்ச்சப்பாலை சேர்த்துக்கலாம். காய்ச்சப்பாலை தான் சேர்க்கணும். பச்சைப்பாலை சேர்த்திங்கன்னா பால் முறிஞ்சிரும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பொடியாக வெட்டி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான கொத்தமல்லி சேர்த்துட்டு வீட்டிலேயே செஞ்ச சில்லி மசாலா தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச முட்டையை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையும் மசாலாவும் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியானது. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட ரெசிபி பட்டர் கார்லிக் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் மேலும் வீடியோ போடலாமா வேணான்னு இருக்கிறோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.